சைவ தமிழ்ச் சங்கமானது 32 ஆண்டுகளாக இந்த சுவிட்சர்லாந்திலே பல சேவைகளை செய்து வருகிறது. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு எப்படி நாங்கள் ஆன்மீக ரீதியாக ஆற்றுப்படுத்துகிறோமோ அதுபோன்று தாயத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு சைவ தமிழ்ச் சங்கத்தினர் அன்பேஸ்வத்தின் ஊடாக பல சேவைகளை செய்து வருகிறார்கள். நாங்கள் 32 வருடங்களாக இந்த சுவிட்சர்லாந்தில் அதாவது சைவ தமிழ்ச் சங்கம் இயங்கி வந்தாலும் இந்த நாட்டில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தவர்களின் வரலாறாக அவருடைய சரித்திரமாக இங்கே ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதாவது சைவ தமிழ்ச் சங்கத்தினுடைய உச்சக்கட்டமாக ஒரு கோபுரத்தோடு கூடிய ஆலயம் இங்கே இழையிருக்கிறது. அந்த ஆலயம் சார்ந்து நீங்கள் எங்களுடைய உறவுகளோடு சுருக்கமாக சொல்லிக்கொள்ளுங்க. அந்த வேலை திட்டங்கள் எப்படி இருக்கிறது, அது எப்படி எங்களுடைய மக்களுக்கு பயன்பட போகிறது என்பது தொடர்பாக இப்போது. நன்றி. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை தர கடமைப்பட்டுள்ளேன். நாங்கள் நீண்ட காலமாக சுவிஸ் மண்ணில் வாழ்ந்தாலும் ஒரு வரலாற்று பதிப்பதற்கான நேரம் தற்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு அருகிலுள்ள காணியினை கொள்வனவு செய்து ஒரு பிரமாண்டமான ஆலயம் அந்த நிலத்தினில் அமைய இருக்கின்றது. நாங்கள் இங்கே ஆலயத்துக்கு வரும்போது சொல்லியிருக்கின்றோம். மற்ற நேர்காணலிலும் எங்களுடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சியும் ஆலயத்தின் புதிய ஆலயத்துக்கான கட்டுமானத்தை பற்றியும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றோம். தற்பொழுது உண்மைக்கு மகிழ்வாக இருக்கின்றது. இந்த திருப்பணி தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கீழ் அகழ்வு பணி நிறைவேறி ஒரு தட்டு, அதாவது அடித்தட்டில் உங்களுக்கு தெரியும் 2 வாகன திரைப்படம், அடித்தட்டில் நடுத்தட்டில் 500 இருக்கை கொண்ட கல்யாண மண்டபம், மேல் பகுதியில் அனைத்து சன்னிதானங்களோடு ராஜ கோபுரத்தோடு அந்த ஆலயம் அமைய இருக்கின்றது. அதற்கான வேலைகள் தற்பொழுது அகழ்வு பணி நிறைவேறி ஒரு தட்டு, அடித்தட்டு, வாகன திரைப்படத்துக்கான அடித்தட்டு தற்பொழுது போடப்பட்டு மேலே வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் இங்கே வந்தால் பார்த்து கொள்ளலாம். உண்மைக்கு பெருமைப்படுகிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்து செய்கின்ற இந்த திருப்பணிக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எனவே இது மிக விரைவாக ஒரு நிறைவான ஒரு ஆலயம் அந்த நிலத்தில் அமையும் போது தமிழர்கள் வரலாற்றில் ஒரு இடம் பிடிக்க இருக்கின்றது. சுவிஸ் மண்ணில் நாங்கள் சிங்கம் சொன்ன மாதிரி 40 வருடத்துக்கு மேலாக இங்கே வாழ்ந்தாலும் நாங்கள் இங்கே வந்து வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்து ஒவ்வொருத்தரும் தமிழர்களின் உழைப்பினால் ஒவ்வொரு முயற்சியினாலும் பல துறைகளில் முன்னேறி வருகின்றார்கள். அவ்வாறு எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும், எங்களுடைய தாயக செயல்பாடுகளுக்கும் பலர் தங்களை இழந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுதும். எனவே இந்த முயற்சி அனைத்தும் ஒரு நிறைவாக இடம்பெறுவதற்கு எங்களுடைய ஆலயம் நிறைவு பெறும்போது நீங்கள் அனைவரும் அதை பார்த்து கொள்ளலாம். நாங்கள் எவ்வாறு இந்த ஆலய திருப்பணியினை செய்வதற்கு நாங்கள் எவ்வாறு உழைத்திருக்கின்றோம், எவ்வாறு இந்த ஆலயத்துக்கு நாங்கள் எவ்வாறு உதவி செய்திருக்கின்றோம் என்று பார்த்துக்கொள்ளலாம். உண்மைக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் தொடங்கும் போது ஒரு பயமென்றதுக்கு அப்பால் இதை செய்து முடிப்போமா மிக விரைவாக என்று சொல்லி ஒரு தயக்கம் இருந்தது. இருந்தாலும் நீங்கள் தருகின்ற ஆதரவினாலும் சிவனின் அருளினாலும் மிக விரைவாக அந்த ஆலயம் அந்த நிலத்தில் அமைய இருக்கின்றது என்ற நற்செய்தியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஓம் நம பார்வதி பதியே.